ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி காட்டிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பிரானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருப்பதில் இன்றும் 27ஆம் நாளாக நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நம்முடைய பெருமானவர்களுடைய அந்த வருகையை பற்றி எத்தனையோ தீர்க்க தரிசிமார்கள் தீர்க்க தரிசனமாக கண்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு காகபுசுந்த பிரானவர்கள், வடலூர் வள்ளற் பெருமானவர்கள், முத்தபிரானவர்கள், வீரபிரம்மம் அவர்கள், இதுபோல் இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசிமார்கள் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வருகையை பற்றி தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ அதுல வடலூர் வள்ளற் பிரானவர்கள் அவர்களுடைய அந்த தீர்க்க தரிசனத்தில் நம்முடைய பெருமானவர்களது வருகையை பற்றி அவர்கள் அருளி செய்யும் போது, நமக்கு தென்பாகமாக ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலையில் வருகின்ற நமது கடவுள், சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள்னு பெருமானவர்களுடைய வருகைய அவங்க முன்னமே தீர்க்க தரிசனமாக கண்டு தெள்ள தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு தென்பாகமாக ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலையில் வருகின்ற நமது கடவுள், இதற்கு முன் சமய சாஸ்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர்கள், தேவர்கள், அடியார்கள், யோகிகள், ஞானிகள் முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்த்திருக்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெறும்படி, அந்த பதியின் அருளை நான் பெறுவேன், பெறுகின்றேன், பெற்றேன், என்னை அடுத்தவர்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை, பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம் என்று கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறாங்க வடலூர் வள்ளற் பிரானவர்கள். சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு போட்டு பிரஜோத்பத்தி வருஷம் சித்திரை மாதம் 1872ஆம் ஆண்டுல அவங்க நம்முடைய பெருமானவர்களுடைய வருகைய அவங்க இதுக்கு முன் வந்த அந்த கடவுளர்கள், தேவர்கள், அடியார்கள், யோகிகள், ஞானிகள் அவங்கள ஒருத்தவங்க அல்ல, அவங்களெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாங்களே அந்த ஆதி பரம்பரையுடைய வருகை. அந்த வருகை எங்க வரப்போகுது? நமக்கு தென்பாகமாக ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் அப்படின்னு அவங்க கையொப்பம் விட்டு கொடுத்திருக்கிறாங்க வடலூர் வள்ளற் பிரானவர்கள். அப்போ இதெல்லாம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? வடலூர் வள்ளற் பெருமான் அவர்கள் நூலை எத்தனை பேர் படிக்கிறாங்க? அப்போ இதை பார்த்த உடனே இப்படி சாலைக்கு ஆண்டவர்கள் வருவாங்கன்னு எழுதியிருக்காங்களே, அவங்களை எதிர்பார்த்து காத்திருந்தாங்களா இந்த மக்கள்? அப்படின்னா அவங்க யாரும் எதிர்பார்த்து காத்திருக்கல. நம்முடைய பெருமானவர்கள் தான் எல்லாரையும் தேடி வந்தாங்க. அதாவது ஈசனை தேடி அவங்கள எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆனா யாரு எதிர்பார்த்து காத்திருந்தாங்களா அப்படின்னா பெருமானவர்கள் தான் நம்மளை எல்லாம் தேடி வந்தாங்க. எங்கே, எவ்வெல்லை, எவ்வூரிலே, எச்சாதி, எக்குலத்தே, இதற்கென்று பிறந்து தலை நிமிர்ந்து இதயம் பொலிவேற்றம் ஏறி வர இருக்கும் மண்கோலம் கண்டெடுத்து எங்க போய் நம்ம அந்த மண்குலத்தை கண்டெடுக்க போறோமோ, இந்த உழவு விளைவேற்றுதல் என்னும் அறஞ்செயல் விரிப்பை எப்படி நடத்த போறோமோ அப்படின்னு அவங்கதான் தேடி வந்தாங்க. ஆனா அவங்களுடைய வருகையே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அருளி செஞ்சிருக்காங்களே, அப்ப இந்த மக்கள் அல்லவா தேடி இருக்கணும். இப்போ கீதையில கூட பவக்கோ
பவக்கோள் அதிகரிக்கும் போது நான் வருவேன் அப்படின்னு அருளி செஞ்சிருக்காங்களே. அப்ப பெருமானவர்கள் சொல்லுவாங்க, இப்ப என்ன பவக்கோள் மிஞ்சி நிற்கிற காலம் இல்லையா? நீ தேடி பாத்தியா? தேட வேண்டாமா? இந்த புத்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருந்தா ஆச்சா? அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு தேடியில பார்க்கணும். அப்ப தேடி பார்க்க வேண்டாமா அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் அருளி செய்வாங்க. ஆனா நம்முடைய பெருமானவர்கள் தேடினாங்களே. அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே ஆனதினாலே நீ முன்னரே அவ்வெல்லையை அடைந்து, அவங்க பெருமானவர்களுடைய பாட்டை பிரானவர்களுடைய வருகை தங்களுக்கென்று ஒரு குரு பெருமானவர்கள் வேணும்னு தேடி 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 அலைஞ்சாங்களே. முன்னரே அவ்வெல்லையை அடைந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து வருங்காலம் நேரம் குறிகளும் அடையாளம் அச்சாலைகளும் கவனமாய் கண்ணோக்கி நின்று வழி நெடும் பெரும்பாதை ஆனதினாலே வழிப்போக்கர் யாரோ எவரோ என்று சிறு செயல் உலகோ ஏமாந்து விட்டுடுவது போலே நீ ஏமாந்து விட்டுடாது அதிநோக்கு ஜாக்கிரதையாய் நின்று ஒரு பொழுது போலவே உறங்காது அயராது வரும் பொழுதெல்லாம் எதிர்நோக்கி இடைக்கட்டி நில்லு அப்படின்னு அருட்பாவள்ளல் அவர்கள் எழுதினது. அதன்படி நம்முடைய பெருமானவர்கள் பாட்டேபிரான் அவர்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்து, ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷம் தவற விட்டீங்கன்னா போயிடுவாங்க. ஏனெனில் கடைக்கண் சாடை பக்கப்பார்வை முக்கண்ணனப்பா, முன் வளைவு நடை பின் கவன வீழ்ச்சி தருகி தருகி மெல்ல நகரும் உள்ளங்கவர் கல்வனப்பா, அவன் நிதிச்சாடை என் குணத்தான் மதிச்சாடை மாமனத்தான் அப்பா, பண்பூண்டு வேண்டும் தென்பாண்டி நாடனை தேடி வரும் கேட்டாளனப்பா, மங்காத செவ்வாய் சங்கோசை அங்கே கண்கலங்கும் அதன் முன் இதயம் கலங்கும் அதன் பாடு கண்டு கோடோடி விடாது வழிமறித்து அடி கூட்டி கூட்டி மாற்றி பறித்து அடித்து கொண்டு விடுவாய் என்று. அவங்க வழியா போய்கிட்டு இருப்பாங்க, அந்த வழிய மாற்றி அவங்கள போற வழியில போக விடாதபடிக்கு மாற்றி பறித்து அடித்து கொண்டு விடுவாய் என்று அனுப்பி வைத்தன போலவே பெருமானவங்க அவங்க ஒரு வீதி வழியாக போய்கிட்டு இருக்கும் போது அந்த காராறு மேனி நேரால் மற்ற ஆறான நாட்டு பேரான பெம்மான் தான் போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு போய் அவங்களுடைய கண்ணெதிராகி தங்களின் முன்னடும் பழக்கம் போலவே தத்தியம் செய்து முகநோக்கி அடியேனுடைய குடிசைக்கு வரவேணும் என்று உபசார ஆசரிப்புடனே தங்களின் இரு கரங்களையும் நீட்டி தாழ்த்தி ஏந்தி அழைத்தார்களே. அப்படி அல்லவா ஒரு மருமகனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தீர்க்கதரிசிமார்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்களே. அப்போ பெரியார் அவர்களுடைய வருகையை இப்படித்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து பெறணும். ஆனா யாராவது அப்படி காத்திருந்தாங்களா? அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் படிச்சுட்டு சாலைக்கு ஆண்டவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்களே, எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்களா அப்படின்னா யாரும் காத்திருக்கலையே. பெருமானவர்கள் எல்லாம் எங்க போய் இந்த அறந்தையல் விரிப்பை எப்படி நடத்துவது, எங்கே நடத்துவதுன்னு அவங்கள தேடி வந்தாங்க. இப்போ பைபிள்ல ஒரு இது பற்றின ஒரு வசனம் பார்ப்போம். பைபிள்ல ஒரு திருவசனம், அதுல காதுள்ளவன் கேட்க கடவன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கன்னிமார்கள் துயில் கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு அசரீரி வார்த்தை கேக்குது, ஆயத்தமாக இருங்கள் உங்கள் மணாளன் வந்துவிட்டார் அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குது. சில கன்னிமார்கள் துயில் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு அசரீரி சத்தம் கேக்குது. என்ன கேக்குது? ஆயத்தமாக இருங்கள் உங்கள் மணாளன் வந்துவிட்டார். மணாளன் வந்துவிட்டார், எல்லாம் ஆயத்தமாக இருங்க. துயில் கொண்டிருக்கிறீங்களே, துள்ளிக்கிட்டு இருக்கீங்களே, மணாளன் வந்துவிட்டார் அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குது. அப்போ அசரீரி கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு எந்திரிக்கிறாங்க. அதுல சில புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மணாளனை வந்துட்டாங்கிறாங்களே, அவங்களை போய் தரிசிக்க போகணும் அப்படின்னு சொல்லி வேகமா போறாங்க. இது எல்லாருமே தான் போறாங்க. போகும்போது அவங்க வர போறாங்க, அவங்கள நம்ம காத்திருந்து பார்க்கணும், இருட்டிச்சுன்னா அவங்கள பார்க்க முடியாதுன்னு கையில விளக்கோட போனாங்க அவங்க சில பேர். இன்னும் சில புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா,
விளக்கு கொஞ்ச நேரத்துல அணைஞ்சா பிறகு அவங்க வந்தா என்ன பண்றது அப்படின்னு கையில விளக்கும் எண்ணெயும் எடுத்துட்டு போனாங்களாம். எண்ணெய் தீர்ந்து போனா திரும்பவும் ஊற்றி விளக்கை எரிய வச்சு மருமகனுடைய வருகையை பார்க்கறதுக்காக இன்னும் சில புத்திசாலி பெண்கள் விளக்கும் எண்ணெயுடனும் சென்றார்கள். அப்போ அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. இன்னும் சில பேர் கூடுதல் ஆயத்தமாக இருந்தாங்க மருமகன் வருகைக்காக. சில புத்தியற்ற பெண்கள் எதுவும் விளக்கு எதுவுமே எடுத்துட்டு போகாம இருந்தாங்க. இப்படி பலவிதமான கன்னிமார்கள் அங்க இருந்தாங்க. அப்போ இந்த விளக்கு மட்டும் வச்சிருந்தாங்களே, அவங்களுடைய விளக்கெல்லாம் அணிஞ்சிருச்சு. விளக்கே இல்லாம போனவங்களுக்கு பார்க்க முடியல. இந்த விளக்கு அடைஞ்சவங்க என்ன பண்றாங்க, அந்த எண்ணெய் வச்சிருக்கிற பெண்கள்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எண்ணெய் எங்களுக்கு தான் சரியா போகும், நீங்க வேணா எண்ணெய் விற்கிற கடையில போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ இவங்க போய் எண்ணெய் வாங்குறதுக்காக போறாங்க. எண்ணெய் வாங்கிட்டு வரும்போது மருமகன் வந்து சென்று விட்டார். போய் இது போல்தான் மருமகன் வருகை மின்னல் போல வந்து மின்னல் போல மறைந்து விடும். அப்போ அந்த மருமகன் இவங்க போன நேரத்துல அந்த மணாளன் வந்து காத்திருந்த பெண்களை மட்டும் அழைத்து கொண்டு கோயிலுக்குள்ளாக சென்று கதவை அடைத்துக் கொண்டார்கள். அப்போ இந்த எண்ணெய் வாங்கின போன பெண்கள் வந்து பாக்குறாங்க, மருமகன் வந்து போன தடயம் தெரிகிறது. மருமகன் வந்து போயிட்டாங்களே, அந்த மணாளன் வந்து போயிட்டாங்களே, கோவில் கதவு சாத்தி இருக்கு, கோவிலுக்குள்ளதான் இருப்பாங்கன்னு கோவில் கதவை தட்டுறாங்க. தட்டும் போது உள்ளே இருந்து யார் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. நாங்க தான் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்கள் யார் என்று எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து சத்தம் வருது. நான் பார்க்கவில்லையே உங்களை, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் பார்க்கவில்லை, ஆனால் நான் உங்களுக்காக காத்திருந்தோமே, இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், எண்ணெய் வாங்குவதற்காக சென்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்க்கவில்லை, நீங்கள் திரும்பி போங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அப்போ அவர்கள் எல்லாம் மணாளனை பார்க்காமலே திரும்பி போய்விட்டார்கள் அப்படின்னு பைபிள்ல ஒரு திருவசனம் வருது. அப்போ மணாளனுடைய வருகை எப்பயோ ஒருக்க இந்த பூமியில நடக்கும்போது கன்னிமார்கள் எல்லாரும், இந்த உலகத்துல இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கன்னிமார்கள் தான். நம்ம எல்லாரும் அந்த மருமகன் வருகைக்காக ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த திருவசனம் குறிக்குது. கையில விளக்கு அணைஞ்சா கூட எண்ணெய் ஊத்தி கண்ணுல விளக்கெண்ணெயை ஊத்தி பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அது போல வரும் சாடை பார்த்து வழிப்போக்கர் யாரோ இவரோ என்று ஏமாந்து விட்டுடாம கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் வாங்க போறேன், இந்த பராக்கு உலக பராக்குல போறேன், இந்த அதை பார்க்க போறேன் இதை பார்க்க போறேன்னு மருமகன் வருகையை ஏமாந்து விட்டுறக்கூடாது. மருமகன் வருவாங்க, ஆயத்தமாக இருங்கள். நம்ம நேற்று பார்த்தோமே, உஜாராக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். அப்ப எதுக்காக நம்ம இந்த மாதிரி உஜாராக ஜாக்கிரதையாக இருக்கணும்? மருமகனுடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு நேரம் நாம ஏமாந்து விட்டுடாது. வேற வேலைக்கு போயிட்டோம்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க நம்மள. கோயில் கதவு சாத்தப்பட்டு விடும். உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொன்ன மாதிரி நம்மளை அனுப்பிடுவாங்க. அப்படி நம்ம ஏமாந்து விட்டுடக்கூடாது. எந்த நேரமும் மருமகன் அவர்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருவசனம் நமக்கு காண்பிக்குது. அப்போ மருமகனுடைய வருகை இப்படியெல்லாம் ஏமாந்து விட்டுடாதபடி நம்முடைய பெருமானவர்கள் எப்படி வந்தாங்க? அந்த மருமகன் வருகையை தெரிந்து கொண்டவங்க எத்தனை பேரு? இன்னைக்கும் அந்த மருமகன் வருகையை நாம தெரிந்து கொள்வதற்காக பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கியங்களை எல்லாம், அந்த மருமகன் அவர்கள் தான் வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுகிறதுக்காக நாம் அந்த திருவாக்கியங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கும் நாம பெருமானவர்களுடைய அந்த திருவருகை, நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானவர்கள் அறிவிக்கும் போது நம்ம ஏமாந்து விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதுல எப்படியெல்லாம் தங்களை வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறாங்க பெருமானவர்கள். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 28 பார்ப்போம். நம்ம சென்ற முறை 27 பார்த்தோம். உங்கள் பழைய படிப்பு அவ்வளவையும் மாற்ற முடியுமா? மாற்றுவதாயும் எவ்வளவு காலம் வேண்டும்? அதற்கான வயதை கொடுத்து மாற்றி
அதையும் ஒரு இரவிலேயே புகுத்தி சர்வ வேதங்களையும் கற்பித்து விடுவதென்றால் அது எப்பேற்பட்ட அரும்பெரும் செயலாக இருக்கும். நாம எவ்வளவோ தெரிஞ்சு வச்சிருக்கோம், பழைய படிப்பு கண்ட குப்பையெல்லாம் நம்மளுடைய நினைவுல ஏற்றி வச்சிருக்கோம். நம்ம நேற்று கூட பார்ப்போம், நினைவு முழுக்க அந்த ஆசனம் முழுக்க தெய்வம் அவர்களுக்காக மட்டுமே தான் அந்த ஆசனத்தை பரிசுத்தமாக வச்சிருக்கணும், நம்ம உள்ளமாகிய நினைவாகிய அந்த ஆசனத்தை. ஆனா நம்ம அதுல கண்ட குப்பையெல்லாம் ஏற்றி வச்சிருக்கோமே, அந்த குப்பையெல்லாம் மாற்றுறதுக்கு முதல்ல எவ்வளவு காலம் ஆகும்? நம்ம தெய்வம் அவர்களுடைய வருகையை பத்தி ஒருத்தவங்களுக்கு பேசணும்னா முதல்ல அவங்க நினைவுல இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதுக்கான வயதை கொடுத்து மாற்றி அந்த ஒரு இரவிலேயே மாற்ற முடியுமா அப்படின்னா அது எவ்வளவு காலம் செல்லும் மாத்துறதுக்கு? ஆனா பெருமான் அவர்கள் அதை ஒரு இரவிலேயே அதை மாற்றி சர்வ வேதங்களையும் கற்பித்து விடுவதென்றால் அது எப்பேற்பட்ட அரும்பெரும் செயலாக இருக்கும். அப்போ அந்த மருமகன் வராம இந்த செயலை செய்ய முடியுமா? நம்ம தலையில எவ்வளவோ குப்பைகளை எல்லாம் வச்சிருக்கோமே, இந்த குப்பைகளை எல்லாம் சுத்தம் பண்ணி மருமகன் அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள், மணாளன் அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று நம்மளுக்கு அறிவில படும்படி எடுத்து சொல்லுவதற்கு எவ்வளவோ நாள் எவ்வளவோ பிரயாணம் செய்து எங்கேயோ அடைய வேண்டிய பட்டணத்தை வேகமாக ஏரோப்ளான்ல போய் ஒரே நாள்ல அடையிற மாதிரி ஒரே இரவிலேயே அந்த கல்வியெல்லாம் நமக்கு பூர்த்தி அந்த யுகங்கோடி கால வாழ்க்கையில் நம்மளை ஏற்றவே நாம் வந்திருக்கிறோம். அந்த இடத்துல நான் அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன், நான் மருமகன் வந்திருக்கிறேன், ஏமாந்து விட்டுறாத. இந்த விளக்குக்கு என்ன வாங்க போன பெண்களை மாதிரி ஏமாந்து இந்த உலக காரியத்துல போய் சிறு செயல் உலகோர் ஏமாந்து விட்டுடுவது போல விட்டுடாத, பிடிச்சுக்கோ. அதை பெறுதற்குரிய அதிர்ஷ்டசாலி நீதான் என்று உன்னை கூப்பிடுகிறோம். நாம தேடி நிக்கல, அவங்க வந்து நம்மளை கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் போது நாம ஏமாந்து விட்டுறலாமா? அவர்களை பற்றி கொள்ள வேண்டும் அல்லவா? அதுக்கப்புறம் அடுத்த திருவாக்கியம் எண் 32 பார்ப்போம். தேவலோகத்தில் வேத பாராயணம் பண்ணுவது கேட்கும் என்றால் அது இந்த காதிலா? இல்லை, இருதயத்தில் அந்த காது இருக்கிறது. யார் அந்த காதை தருகிறார்களோ அவர்கள்தான் பகவான். அவர்கள் இருப்பிடம் குருச்சேத்திரம். அப்போ இப்ப நாமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் வந்து சாதாரண காதுள்ளவன் எவனமோ கேட்க கடவன். கேளுங்கள், கன்னிமார்களே உறங்கி கொண்டிருக்காதீர்கள், மணாளன் வந்து விட்டான் அப்படின்ற பைபிள் வசனத்தை பார்த்தோமே. அது போல கேட்கணும்னா அது வேற காது இருந்தா தான் கேட்க முடியும். எல்லாருக்கும் காது இருக்கு, அந்த காதெல்லாம் கேட்காது. கேட்கக்கூடிய காது மட்டும்தான் கேட்கும். அந்த காது எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு அந்த காது. அந்த காதை யாரு தர்றாங்களோ அவங்க தான் பகவான். அவர்கள் இருக்கும் இடம்தான் குருச்சேத்திரம். மறுபிறப்பென்னும் கோடி சூரிய பிரகாசமாகிய தேகத்தை இந்தா என்று உன் கையில் கொடுப்பார்கள். அந்த பகவான் தான், அந்த மணாளன் தான் நமக்கு அந்த கோடி சூரிய பிரகாசமான தேகத்தை இந்த உணவுடலிலாக பெற முடியும். இந்த கோடி சூரிய பிரகாசமான ஒரு தேகம் நமக்குள்ளாக இருக்குதே, அந்த தேகத்தை இந்தா என்று தூக்கி கையில கொடுக்கிறவங்க அந்த மணாளன். அவர்கள் சிவ சித்தர்கள், சிவகுரு பிரான்களுடைய இந்த வல்லப செயலை சிவநாட்டார்களே அறிவார்கள். அப்போ அதை அறிகிற மக்கள் யாராக இருக்க முடியும்னா எல்லாராலையும் அறிய முடியாது. சாதாரண காது வச்சிருக்கிறவனால கேட்க முடியாது. காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அந்த காது எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு. அந்த இருதயத்துல இருக்கிற காதை திறந்து கேட்கிறவங்களாலதான் இவங்க வந்து சித்தர் பெருமான், இவங்க நம்மளுக்கு முக்தி அளிக்கக்கூடிய வந்த பெருமான் அப்படிங்கிறத சிவநாட்டார்களே அறிவார்கள். அதுக்கப்புறமா திருவாக்கியம் பக்கம் 67 பார்ப்போம். கோடாயிலத்து பக்கம் 67. நம்ம பெருமாள் அவர்கள் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி செந்தில்முனி அவர்கள், ஆழ்முகக்கடல் அவர்கள் சாட்சி சொல்வதாக இந்த திருவாக்கியத்தில் அருளி செய்கிறாங்க. இறைவனால் பூமிக்கு அனுப்ப பெற்றுள்ள ஞான மேதையாகிய சத்குருபிரான் அவர்கள் இருக்கும் போதே நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெருமான் அவர்களுடைய அவதாரம் இருக்கும் போதுதான் நம்மை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா முடியுமா? முடியாதே. அவர்கள் உனக்காக சிருஷ்டித்து தருகின்ற அந்த ஜீவ இரவில் நீ வணங்கி
நீ வணங்கி வந்த ஆறுமுக கடவுள். இப்ப நம்ம பார்த்தோமே, நம்ம மண்டையில என்னென்னமோ குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோமே, அதெல்லாம் சுத்தம் பண்ணணுமே. அந்த ஒரே இரவில் சுத்தம் பண்ணி அந்த புது கல்விய நம்முடைய தலையில புகுத்தி விடுவார்கள். அப்போ அந்த இரவில் நீ வணங்கி வந்திய இவ்வளவு நாள் ஆறுமுக கடவுள், அவங்க உன் முன் நீ இத்தனை காலம் என்னை இது காலம் வரை வணங்கினாய், எனக்கு தேகம் இல்லை, ஆனால் என்னை போல் அழகு, பாக்கியம், சிறப்பு, மதிப்பு தருகின்றவர்கள் இவர்கள் தான் என்று சாட்சி சொல்வார்கள். அப்போ நமக்கு பெருமானவர்களை நாம உணர்ந்து கொள்ளும் போது, நாம இதுக்கு முன்ன எந்தெந்த தெய்வத்தை எல்லாம் நம்ம வணங்கினோமோ அவர்களெல்லாம் நீ என்னை வணங்கிக்கிட்டு இருந்த, சரி எனக்கு இப்ப தூலம் இல்ல, நான் தான் தூலத்தோடு இப்ப வந்திருக்கிறேன், தூலத்தோடு வந்த பெருமான் இவர்கள் தான் அப்படின்னு நம்ம தெய்வம் அவர்களை கைகாட்டி அவர்கள் எல்லாம் சாட்சி சொல்வார்கள். இந்த வசந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட பல ஆயிரம் மக்கள் எம்மிடம் இருக்கிறார்கள். அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு வசந்த காலமாக இருக்கும். இதை பயன்படுத்தி கொண்ட இந்த பல ஆயிரம் மக்கள், இந்த உலகத்துல இருக்கிற கோடி மக்கள்ல இளமான்கள் தானே அவர்கள் எல்லாம். அப்போ உன்னை போல் தேகியாக பரத்தினுடைய லட்சணமாகிய சாகா கல்வி என்ற தெய்வீக கல்வியையும் கற்று இகத்தின் லட்சணத்தை உன்னை போல் 2 மடங்கு கற்று தேர்ந்தவர்களே ஜீவ பாதையை காட்டுகிற மெய்க்கல்வியை உனக்கு போதிக்க முடியும். இப்போ இந்த மெய்க்கல்வியை நமக்கு போதிக்கிறதுனா அவங்க முதல்ல அந்த சாகா கல்விய தெய்வீக கல்வியை கற்று வந்தா தானே நமக்கு கற்பிக்க முடியும். அப்போ பெருமான் அவர்கள் லேசாக கற்றாங்க. என்ன பாடுபட்டு அவங்க இந்த மெய்க்கல்வியை அவங்க பெற்றார்கள். அத ஒரு பாடம் இல்லாம நமக்கு தூக்கி தூக்கி கொடுக்குறாங்களே. நாம மருமகன் வருகைய கையில விளக்கோட நின்று தேடி பார்க்கணும். ஆனா நம்மளை தேடி அவங்க வந்தாங்களே. அந்த பரத்தின் லட்சணமாகிய சாகா கல்வியையும் கற்று இந்த இகத்தின் லட்சணத்தையும் நம்மளை விட 2 பங்கு அதிகம் தேர்ச்சி பெற்று கற்று தேர்ந்தவர்கள் அவர்கள். அப்படி சிவலோக பதவியை உன் தலையில் சூட்டுகிற அவ்வரவான்களுக்கு ஒப்பு ஓமை ஏது? நீ ஒரு ராஜாங்கமே கொடுத்தாலும் அவர்களுக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை. நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியது உன் சத்திய ஒட்டுதலால் உன்மேல் அவர்களுடைய இரக்கத்தை சாய வைத்துக் கொள்வதே ஆகும். இப்போ நாம என்ன செய்யணும்? அவங்களுடைய இரக்கம் நம்ம மேல சாய வச்சுக்கிட்டா போதும், வேற ஒண்ணும் நாம செய்ய தேவையில்லை. நீ உன் காது அவங்க பக்கம் சாய வச்சினாலே அவர்களுடைய இரக்கம் உன் பக்கம் சார்ந்துடும். காது உள்ளவன் எவரோ கேட்க கடவன். அந்த காது இந்த தேகத்துல இல்ல. இந்த தேகத்துல எல்லாருக்கும் காது இருக்கு, ஆனா எல்லா காதும் கேட்குமா? கேட்காது. தேவலோகத்தில் அந்த காது இருக்கிறது, உன்னுடைய இதயத்தில் அந்த காது இருக்கிறது. அந்த காதை திறந்து கேட்டீங்கன்னா, அந்த காதை அவர்கள் பக்கம் சாய வச்சினா அவருடைய இரக்கம் உண்மையில் சாய்ந்து விடும். பொய்க்கல்வியாகி ICS படிக்க ஏழையாக உள்ளவன் போக முடியுமா? முடியாது. ஆனால் இந்த மெய்க்கல்விக்கோ அரசனாயினும் ஆண்டியாயினும் வரலாம், கற்று தேரலாம். இப்போ இந்த உலக கல்வி எல்லாம் கற்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது. ஆனா இந்த மெய்க்கல்விக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. நீங்க எல்லாம் செலவே இல்லை. இப்ப வெறும் LKG படிக்கிறதுக்கே லட்சக்கணக்காக செலவாகுது. ஆனா இந்த அதுக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் நாம செலவழிச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மெய்க்கல்விக்கு எந்த ஒரு செலவும் இல்லையே. செலவில்லாம நாமளும் தேடி அலையாம நம்மளை தேடி கொடுக்கறதுக்காக வந்த ஒரு வசந்த காலமாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களே. இறுதி தீர்ப்பு பொறுப்பு அவங்கதான் இறுதி தீர்ப்பர் அப்படிங்கிறத கோடாயில திருவாக்கிய 42ல நமக்கு வெளிப்படுத்துறாங்க. எமது மெஞ்ஞான தந்தை எம்மை பார்த்து எம்மை போல ஞான இச்சை உடைய ஒருவரை இதற்கு முன் பார்த்ததில்லை என்று தங்கள் திருவாய் திறந்து கூறினார்கள். பாட்டேர் பெருமான அவங்க கொண்டு வந்தாங்களே ஒரு அறியாத மதிச்சுமையையும் பொருட்சுமையையும், அதை இறக்கி வைக்கிறதுக்கு தலையை தேடி அலைஞ்சாங்களே. நம்ம பெருமானவர்களை போல ஞான இச்சை உடைய யாரையும் அவங்க பார்க்கலையே. எத்தனை ஆண்டு காலம் அந்த சுமையை சுமந்துகிட்டே அலைஞ்சாங்க, ஒருத்தரை கூட கிடைக்கலையே. அந்த பூர்வ புராதனர் எம்மையும் தங்களை போல் புராதனராக்க நினைத்து பாலித்தருளிய அரும்பெரும் நிலையை கண்டதும் அந்த காரமான வேகம் முனைப்பு எம்மிடம் முழு மூச்சாக எழுந்தது. அந்த பெருமானவர்கள் தன்னை போலவே நம்முடைய தெய்வம் அவர்களை உருவாக்குவதற்காக அவங்க பட்ட பாடு, அதை பார்த்ததோ எனக்கும் ஒரு காரமான வேகம் முனைப்பு எழுந்தது. அப்படி ஒருமுக துணிவாக பற்றி நின்ற எம்மை அப்பெருமான் பிரிக்க நினைக்கிறார்கள் என்ற ஜாடை தெரிந்ததும் ஏக்கமும் திகிலும் அச்சமும் குழப்பமும் கொண்டிருந்தோம். அவங்களை பிரியாமே நாம இருப்போம் அப்படின்னு நினைச்சாங்களே.
ஆனா அவங்க பிரிச்சு இந்த உலகத்தை உய்விக்கிற பெரும்பார பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்க நினைக்கும் போது பெருமானவர்கள் கலங்கி போய்விட்டார்களே. அப்போ தங்கள் நீதியாம் செயலிலே எம்மை காலமெல்லாம் ஆண்டு வந்த பிரானவர்கள் அந்நீதியின் மீதே அதிகாரம் செலுத்தி எம்மை பிரித்து அண்ட பிண்டமெல்லாம் நிறைந்த அம்மகோன்னத அதிதீர்க்க தேவேசர் அவர்களின் தலை தாங்கி வந்த இறுதி தீர்ப்பு பொறுப்பை என் தலையில் சுமத்தி திருக்கங்கணமும் தீர்த்து விட்டார்கள். அவங்க அந்த நீதியின் மேலே அதிகாரம் செலுத்தி தான் பிரிச்சாங்க. பிரியவே மனசுல அந்த காரையூர் பொட்டல்ல பிரியும் போது அப்படியே அவங்க போறாங்க. நான் போயிட்டு வரேங்க, பெருமானவர்களுக்கு முடியல, அவங்க பின்னாலே போறாங்க. அவங்க பார்த்தாங்க, என்ன இப்படி பின்னாலே வந்துட்டு இருக்காங்களே, இதுக்கு அங்கிட்டு நீங்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இட்டுட்டாங்க. பெருமானவர்கள் ஆசானவர்கள் இட்ட கட்டளையை மீற மாட்டாங்களே, இதுக்கு அங்கிட்டு நீங்க வரக்கூடாதுன்ன உடனே அங்கேயே நின்று அவர்களுடைய அந்த தோற்றம் மறைகிறவரை பார்த்துக்கிட்டே நின்று கலங்கி நின்று கண் கலங்கி அவங்க அழுததெல்லாம் நமக்கு வான்மியத்துல விரிவாக எழுதி வச்சிருக்காங்களே. அப்ப அந்த நீதியின் மேலே அதிகாரம் செலுத்தி என்னை பிரிஞ்சு போனாங்களே. அப்படி பிரிஞ்சு போகும்போது என் தலையில என்ன பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க? அந்த இறுதி தீர்ப்பு, தங்கள் தலை தாங்கி வந்த அந்த இறுதி தீர்ப்பு பொறுப்பை என் தலையில் சுமத்தி அதுக்கான ஒரு திரு கங்கணமும் கட்டிவிட்டார்கள். கங்கணம் கட்டுறதுனா என்ன? ஒரு கோயில் திருவிழானா கங்கணம் கட்டுவாங்க, ஒரு திருமணம்னா முதல்ல கங்கணம் கட்டுவாங்க. கங்கணம்னா அதை நடத்தியே தீருவேன்னு உறுதி எடுத்துக்கொள்றது. அப்போ இந்த இறுதி தீர்ப்பு வேலையை நீ நடத்தியே நீங்க தீரணும்னு சொல்லி அவங்க திரு கங்கணம் கட்டிவிட்டார்கள். அப்போ ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சு. இந்த இறுதி தீர்ப்பு பொறுப்பு, இந்த பூமி பாரத்தை தாங்குகின்ற ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சு பெருமானவர்களுக்கு. அது எம்மை விட்டு நழுவாகதான் இருந்தது. யாமோ தனி ஆள், உங்களை போல் படிப்பும் இல்லை, பொறுப்போ உலக தீர்ப்பு. எவ்வளவு பெரிய பொறுப்பு! இந்த பூமி பாரம், பூமியை பூரா தலையில தாங்குற ஒரு பாரம். இந்த பூமி பாரம் ஒரு பக்கம் அழுத்துது, அந்த ஐயர் அவர்களுடைய பிரிவு ஒரு பக்கம் அழுத்துது. அவ்வளவு வேதனையை சுமந்து கொண்டுதான தெய்வம் அவர்கள் இந்த தேவரகத்தை வெற்றி மிக்க வீர தமிழில நடத்தி வந்தார்கள். கட்டளையோ பிராமித்தது, பொறுப்போ உலக தீர்ப்பு. ஆதலால் அத்திருப்பணிக்கே உடலை தேய்த்து விடுவதென முழு உக்கரம் கொண்டு எழுந்தோம். அப்போ அவங்க ஆசானித்த அந்த கட்டளைக்காக இந்த உடலையே தேய்ச்சாலும் வர, முதல்ல அந்த மெய்யை பெறுவதற்காக எலும்பெல்லாம் பொதித்து சதையெல்லாம் பீத்து பீத்து கொடுத்தோம். அப்படி பிச்சு கொடுத்துதான் அந்த மெய்யை பெற்றார்கள். நாமெல்லாம் அப்படியா பெற்றோம். இப்போ அதை நம்மளுக்கு கொடுக்கிறதுக்காகவும் இந்த உடலையே தேய்ச்சாலும் பரவாயில்ல, இந்த உடலையே தேய்த்து விடுவதென்று கங்கணம் கட்டி உக்கரம் கொண்டு எழுந்தோம். அவ்வளவு தீவிரமாக அந்த இறுதி தீர்ப்பு பொறுப்பை கொண்டு நம்முடைய பெருமானவர்கள் இந்த பூமியில அவதரித்து தங்களுடைய பொறுப்பை எப்படி நடத்தினாங்க அப்படிங்கறத இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானவர்கள் எடுத்து அருள் செய்யறாங்க. இப்ப பார்க்கும்போது எல்லா திருவாக்கியத்திலையும் அவங்க ஏதோ ஒரு வகையில தாங்கள் யார் 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 யாருன்னு நம்மளுக்கு அறிவுல படுற மாதிரி மின்னி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர்கள் திருவாக்கியம் 59 பாவ சுவாலையில் தவிக்கும் மக்களுக்கு நம் மெய்வழி பொன்னரங்கம் ஒரு நிழலாக இருக்கிறது. பாவ சுவாலையில தவிக்கிற மக்களுக்கு, வெயில்ல அருங்கோடை பாலைவனத்துல தவிக்கிற மக்களுக்கு நம்முடைய மெய்வழி பொன்னரங்கம் ஒரு நிழலாக இருக்கிறது. அருங்கோடை பாலைவனத்தில் அடிமை பறந்தோடி பரிதவிக்கும் போது மருவனஞ்சூர் மண்டபத்தருகே அப்படி இளம் நம்மளுக்கு ஒரு நீரோடை கிடைச்ச மாதிரி அருங்கோடை பாலைவனத்துல தவிக்கும் போது நம்முடைய பொன்னரங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. பிறவி நோய் தீர்க்கக்கூடிய கூடத்தன்னை சாலை பொன்னரங்கம். அப்போ நம்மளுடைய இந்த பிறக்கும் போதே ஒரு பிறவி பிணின்ற ஒரு பிணியோட தானே நாம எல்லாம் பிறந்தோம். அந்த பிறவி பிணியை நீக்கக்கூடிய ஒரு கூடஸ்தமாக நம்முடைய சாலை பொன்னரங்கம் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்தோமே, இந்த மணாளன் வரும்போது ஜாக்கிரதையாக இருந்து கையில விளக்கோட அவங்கள அந்த விளக்கு ஒளியில அவங்க யாருன்னு கண்டுகொண்டு
அந்த மணாளனை சேரணும். கொஞ்ச நேரம் ஏமாந்தாலும் இந்த விளக்குக்கு எண்ணெய் வாங்கிட்டு வரேன்னு போனா கூட அவங்களுடைய வருகையை தவற விட்டு விடுவோம். அப்போ அதி ஜாக்கிரதையாக நின்று, அதி உஜாராக நின்று மருமகனுடைய அந்த மணாளனுடைய வருகையை நாம பற்றி கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு பைபிள்ல எல்லாம் இந்த திருவசனத்தை எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா நம்முடைய பெருமான் அவர்கள், நீ அப்படியெல்லாம் ஜாக்கிரதையெல்லாம் நின்று ஒரு நிமிடத்துல நான் அப்படி மின்னல் போல் வந்து மறைஞ்சிட மாட்டேன், நான் பகிரங்கமாக நான் இருப்பேன். நம்ம என்ன வாங்க போனதுக்குள்ள அவங்க வந்து கோயில் கதவை சாத்திட மாட்டாங்க. இன்னைக்கும் திறந்தே வச்சிருக்காங்க. சாலையில் அந்த நிறைமணி பொக்கிஷம் திறந்தே வைக்க, நன்மனத்தவர்கள் எல்லோரும் வாரி கொண்டு போகும்படி அது திறந்தே வைக்க பெற்றிருக்கிறது. மின்னுபோல் மறைந்திடாது. அது வந்து ஒரு மின்னல் போல வந்து மறைவதில்லை நம்முடைய பெருமான் அவர்களுடைய வருகை. வளைந்து வான் கொடியும் வீசி பகிரங்கமாக இன்னைக்கும் உலக மக்கள் எல்லாரையும் வாருங்கள் வாருங்கள் என்று கூவிக்கொண்டிருக்கிறது. மழைதனை காட்டும் மின்னல் மறைந்து பின் தோன்றி மாறும். மழை வருதுன்னு காட்டுறதுக்குரிய மின்னல் அப்படியே ஒரு நிமிஷம் தோன்றி மறைஞ்சிடும். மின்னல் போல வந்துட்டு அப்படி போகவில்லை பெருமான் அவர்களுடைய வருகை. விளைமானு மகன் வருகை மின்னு போன் மறைந்திடாது. நம்மளுடைய மருமகனுடைய வருகை அந்த பைபிள்ல நம்ம பார்த்த அந்த கதையில மணாளன் அப்படி விளக்குல என்ன வாங்கிட்டு வர முடியல, கோயில் கதவை சாத்திட்டாங்க. ஆனா நம்ம விளைமான மகன் வருகை மின்னு போன் மறைந்திடாது. நிலைத்தவா முகட்டிலேறி நேர்பகிரங்கமாக இந்த வான்முகட்டில் ஏறி பகிரங்கமாக உலக மக்கள் எல்லாரும் பார்க்கும்படி வளைந்து வான் கொடியும் வீசி வருக என்றறைந்த ஈசா. வளைந்து வான் கொடியும் வீசி உலக மக்கள் எல்லோரையும் வாருங்கள் வாங்கோ வாருங்கள் வாங்கோ என்று கூவிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மின்னு போல் மறைஞ்சிடல. மலைதனை காட்டும் மின்னல் மறைந்தது போல பெருமானவர்களுடைய வருகை மறைந்து விடாமல் அந்த நிலைத்த வான் முகட்டில் ஏறி நேர் பகிரங்கமாக உலக மக்கள் எல்லாரையும் வாருங்கள் 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 என்று கொடி வீசி கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு பெருமானவர்கள் இந்த கலிகாலத்துல வந்து நமக்கெல்லாம் அருளி செய்து நமக்கெல்லாம் ஞான வித்துக்களாக நம்மளை எல்லாம் முளையில செய்வித்து நமக்கெல்லாம் விதைச்சிட்டு போயிருக்காங்க பெருமானவர்கள். இதுக்குமே இதை பத்தி பைபிள்ல வந்து ஒரு ஒரு வசனம் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். அதாவது விதைக்க தெரிந்த ஒருவர் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டார். விதைக்க தெரிந்த ஒருவர் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டார். சில விதைகள் வழியில் சிந்தின. அவங்க கொண்டு வந்த விதைகள் வந்து சில விதைகள் வழியில சிந்தின. பறவைகள் பட்சித்து கொண்டன. அந்த விதைகளை எல்லாம் பறவைகள் எடுத்து கொத்தி தின்றன. சில விதைகள் பாறை இடுக்கில் விழுந்தன. அந்த பாறையில் மண் இல்லாத காரணத்தால் அந்த விளைகள் தானாகவே முளைத்து அந்த பாறையில் இருக்கிற அந்த வெயிலின் காரணமாக கருகி போயின. இன்னும் சில விதைகள் முட்களில் விழுந்தன. முட்கள் மேல விதைகள் விழுந்தா என்ன ஆகும்? அந்த முட்களால் நெருக்கடிக்கப்பட்டு அந்த விதைகள் இல்லாமல் ஆகின. இன்னும் சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன. சில விதைகள் தான் நல்ல நிலங்களில் விழுந்தன. அந்த நல்ல நிலங்களில் விழுந்த விதைகள் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. இந்த போகம் நல்ல நிலத்துல விளைஞ்சா 2 போகம் நெல் விளைஞ்சதுன்னு சொல்லுவாங்களே, அது போல
30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அப்படியாக நம்முடைய பெருமானவர்கள் வந்து விதைச்சிட்டு போயிருக்காங்க நமக்கெல்லாம். அவங்க விதைச்ச விதை எங்க அவங்க வந்து பார்க்கல, நல்லவங்களா தேடி எல்லாம் பார்க்கல. காலம் கடை நாளாகினா ஆழமழி நேரம் இதுன்னு கடல்ல வலைய வீசி தண்ணி வத்த குளம் வற்ற போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நண்டு மீன் தவளை எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வாரி அந்த மெய்வெளி கூடையில போட்டாங்க. அப்படி போடும்போது அவங்க இட்ட விதைகள், சில விதைகள் அது வந்து சில விதைகள் சிந்தி இருக்கலாம், சில விதைகள் பாறைகளில் விழுந்திருக்கலாம், சில விதைகள் முட்களுக்கிடையில் விழுந்திருக்கலாம், சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்திருக்கலாம். அப்போ நாமெல்லாம் அவங்களுடைய விதைகள் விழுந்த நல்ல நிலங்களாக இருந்து அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை என்ன செய்யும்? 60ஆகவும் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் தரணும். இன்னும் உலக மக்கள் எல்லாரும் இந்த மெய்யை பெறுவதுதான நம் பெருமானவர்களுடைய இச்சையாக இருந்தது. அதனால நாம பெருமானவர்களுடைய அந்த வித்தானது, அந்த நாத வித்தானது நம்மளுடைய நல்ல நிலமாகிய நம்முடைய உள்ளத்துல விழுந்து அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் இன்னும் உலக மக்கள் எல்லாம் பயன் பெறுவதற்காக நாம பெருமானவர்களுடைய இந்த உடலையே தேய்த்து விடுவது என்று அர்ப்பணித்தோம் சொன்னாங்களே, நம்ம உடலையே தேய்க்க வேண்டாம், நம்மளால முடிஞ்சவரை எனக்கு துணைக்கருவிகளாக நிற்பீர்களா அப்படின்னு பெருமானவங்க நமக்கு ஒரு கட்டளை இட்டாங்களே, அந்த கட்டளையை சிறமேல் தாங்கி நம்மளுடைய மனமாகிய உள்ளமாகிய அந்த நிலத்தில் விழுந்த அந்த நல்ல விதையை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் இன்னும் 1000ஆகவும் பல கோடியாகவும் உலக மக்கள் அனைவருமாகவும் விளைவரச் செய்வோம் என்று கூறி நமக்கெல்லாம் அந்த விதையை விதைத்த பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.